அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா இபாதல்லாஹ், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹர்ரம் என்பது அரபிக் கேலண்டரின் முதல் மாதமாகும். முதல் மாதம் என்பதனால் இதை புத்தாண்டாக இஸ்லாமியர்கள் கொண்டாடவில்லை. முஹர்ரம் 10 தான் அரசு விடுமுறையே உள்ளது. இமாம் ஹசன் ஹுசைன் அலி அவர்கள் இம்மாதத்தில் கொல்லப்பட்டதால் துக்கம் நாளாகவும் கொண்டாடவில்லை. மரணித்தவர்களுக்கு 3 நாட்களுக்கு மேல் துக்கத்தை வெளிப்படுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்துள்ளார்கள். இஸ்லாமியர்கள் இதை ஏன் கொண்டாடுகிறார்கள், எதற்காக கொண்டாடுகிறார்கள் என்பதை பார்ப்போம். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்தபோது யூதர்கள் முஹர்ரம் 10 ஆஷுரா நோன்பு வைத்தனர். இதை ஏன் வைக்கிறீர்கள் என்று கேட்க, இது மகத்தான நாள். இன்றைய தினம் தான் ஃபிரோனையும் அவருடன் இருந்த மக்களையும் அல்லாஹ் மூழ்கடித்தான். மூசா நபியும் அவர்களுடன் இருந்த மக்களையும் காப்பாற்றினான் என்று கூறினார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 26 வசனம் 60 முதல் 66 வரை அல்லாஹ் கூறுகிறான். ஃபிரோனின் கூட்டமும் மூசா நபியின் கூட்டமும் நேரே சந்தித்த போது மூசா நபியின் தோழர்கள் கூறினார்கள், நாம் ஃபிரோனிடம் சிக்கிக் கொண்டோம் என்று. அப்போது மூசா நபி கூறினார்கள், இன்ன மஅய்ய ரப்பி ஸயஹ்தீன், என் இறைவன் என்னுடன் இருக்கின்றான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று கூறினார்கள். அப்போது அல்லாஹ் மூசா நபியிடம், உம்முடைய கைத்தடியால் கடலை அடிப்பீராக என்று கூறினான். அப்போது அக்கடல் பிளந்து ஒவ்வொரு பகுதியும் பெரிய மலை போலானது. பிறகு துரத்தி வந்தவர்களையும் அங்கு நெருங்க செய்தான். மூசா நபியும் அவர்களுடன் இருந்தவர்களையும் காப்பாற்றி ஃபிரோனையும் அவனுடன் இருந்தவர்களையும் மூழ்கடித்தான். யூதர்களை பற்றி தெரிய வேண்டும் என்றால் இன்றைய பாலஸ்தீன மக்களை பார்க்கலாம். இரக்கமின்றி கொத்து கொத்தாக கொன்று கொண்டிருக்கின்றனர். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் அவர்களை விட மூசா நபிக்கு மிக நெருக்கமானவன் என்று கூறி அந்நாளில் தாமும் நோன்பு நோற்று தம்முடைய தோழர்களுக்கும் நோன்பு வைக்க ஆர்வமூட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இதே நாளில் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் கண்ணியப்படுத்துகிறார்களே என்று கூறியதற்கு அடுத்த ஆண்டு முஹர்ரம் 9 சேர்த்து முஹர்ரம் 9-10 ஆகிய 2 தினங்களில் நோன்பு வைக்க ஆணையிட்டார்கள். ஒரு ஹதீஸில் முந்தைய நாளோ அதற்கு பிந்தைய நாளோ வைக்கலாம் என்று வருகிறது. அது பலவீனமான ஹதீஸாகும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தபடி முஹர்ரம் 9-10 ஆகிய நாட்களில் வைப்பதே சரியானதாகும். இந்த நோன்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கிய போது சஹாபாக்கள் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த நோன்பை வைக்க ஆர்வமூட்டினார்கள். இந்த நோன்பின் சிறப்பை பற்றி நமக்கு தெரிய வேண்டும் என்றால், இந்த நோன்பு கடந்த 1 ஆண்டு பாவங்களை மன்னிக்கின்றது. எனவே இந்த நோன்பை நாம் இறையச்சத்தோடு வைத்து நாமும் நம்முடைய குடும்பத்தினரும் பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடம் பெற அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ்.